வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள், இன்னும் பல செலிபிரிட்டிஸை பத்திலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த செலிபிரிட்டிஸோட பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இன்னும் அதை கேட்கலனா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. அப்போதான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி ஆக்டர், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் ஆக்டர். ஹீரோ ரோலா இருக்கட்டும், இல்ல வில்லன் ரோலா இருக்கட்டும், இல்ல சென்டிமெண்டான ரோலா இருக்கட்டும், இல்ல கோபமான ரோலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பட்டைய கிளப்பி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்ட் ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். 60s 70sல ஒரு பெரிய பீக்ல இருந்த ஆக்டர்னே சொல்லலாம். அப்போலாம் பாத்தீங்கன்னா எந்த படம் வந்தாலும் சரி, ஜெய்சங்கர் அவர்களுடைய ஆக்டிங் இல்லாம ஒரு படத்தை பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இவரோட நடிப்பு திறமைக்கு மக்கள் கலைஞர், மக்கள் தமிழன் அப்படின்னு பல விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சவுத் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு கெத்தான நேமா வாங்கினவரு. ஏன்னா பிளாக் கோட்டு இவருக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம வல்லவன் ஒருவன் அப்படின்ற ஒரு படம், இந்த படம் 1966ல வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிஐடி சங்கர் அப்படின்ற ஒரு படம், இந்த படம் 1970ல வெளிவந்துச்சு. இந்த 2 படத்துலயும் இவர் ஒரு மாசான ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுக்காகவே மக்கள் இவருக்கு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சங்கர் அவர்கள் திருநெல்வேலியை சேர்ந்தவர். பட் அதுக்கப்புறம் கும்பகோணம்க்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. அப்பா சுப்பிரமணிய ஐயர், அம்மா யோகம்பால். சங்கர் அவர்கள் ஜூலை 12, 1938ல தான் பிறந்திருக்காரு. தன்னோட ஸ்கூலிங்க மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல முடிச்சிருக்கிறாரு. காலேஜ சென்னையில முடிச்சிருக்கிறாரு. சினிமாட்டிக் பேக்ரவுண்ட்ல பிறக்காத ஒருத்தர் அதுக்கப்புறம் உலகம் அறியும் ஃபேமஸான ஆக்டரா எப்படி மாறினாரு, ஃபேவரட்டான ஆக்டரா எப்படி மாறினாரு அப்படின்ற பல விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடலாம். மூர்த்தி அவர்களுடைய இயக்கத்துல ஜெய்சங்கர், முத்துராமன் மற்றும் லக்ஷ்மி இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் கண்ணன் வருவான். இந்த படம் 1970ல வெளிவந்துச்சு. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நிலவுக்கு போவோம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல பிரபலமான ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜெய்சங்கர் அவர்கள் லா படிப்பை படிச்சுட்டு இருந்தாரு. 1 வருஷம் கழிச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி அவருக்கு தியேட்டர்ல நடிக்கணும், ஒரு நாடக மேடையில நடிக்கணும், மற்ற கலைகள்ல ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் அவருக்குள்ள ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவரு படிச்சுட்டு இருந்த அந்த லா படிப்பை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கோ ராமசுவாமி அப்படின்ற ஒருத்தருடைய விவேகாஸ் நுண்கலை மன்றம் அப்படின்ற ஒரு இடத்துல சேர்ந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே மயிலாப்பூரை சேர்ந்த ஆளுங்களா தான் இருப்பாங்களா. ஸோ அங்க இவருக்கு வர சின்ன சின்ன ரோல்ஸை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி நிறைய ரோல்ஸை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. விச் மீன்ஸ் அவருக்கு பெரிய அளவில் சந்தோஷம் கொடுக்கல. ஏன்னா என்னடா நம்ம எப்ப பாரு சின்ன ரோலே பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம எப்பதான் பெரிய ரோல்ல நடிக்கிறது, மக்கள்லாம் நம்மளை எப்ப திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இவருக்கு சின்ன வயசுலேயே நடிக்கணும், பெரிய அளவுல நடிக்கணும், சினிமாலலாம் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்குள்ள தன்னோட சின்ன வயசுலயே இருந்துச்சு. இப்படியே சின்ன ரோலே நம்ம பண்ணிட்டு இருந்தா எப்போதான் நம்மளுடைய நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வருது அப்படின்ற ஒரு யோசனை இவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து கூத்தபிரான் அப்படின்னு சொல்லப்படுறவருடைய கல்கீஸ் நுண்கலை மன்றத்துல சேர்ந்திருக்காரு. அங்க போய் பல்வேறு விதமான வேஷங்கள் போட்டு நிறைய நாடகத்துல நடிச்சிருக்காரு. சொல்ல போனா கல்கி நாடகத்துல இடம்பெற்ற அமரா தாரா அப்படின்ற ஒரு நாடகத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமால 60-70ல பீக்ல இருந்தவர் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கெத்தான ரோல்ல நடிச்சு மக்களின் மனதை ஈஸியா கவர்ந்திருக்காரு. கோட் எல்லாருமே போடுவாங்க, ஆனா அந்த கோட்டு, டை, அந்த உள்ள போடுற
அப்புறம் ஒயிட் ஷர்ட் எல்லாருக்குமே மேட்ச் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஜெய்சங்கர் அவர்களுக்கு அப்படியே கச்சிதமாக மேட்ச் ஆச்சு. அதனாலயோ என்னமோ தமிழ் சினிமாவுடைய ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை. கரெக்டா? ஸோ எம்ஜிஆர் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய லீடான ஆக்ட்ரஸ் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் இவர் எப்படி தன்னோட திறமையை யூஸ் பண்ணி மேலே வந்தாரு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். திலோக் சந்தர் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், சரோஜா தேவி மற்றும் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் அன்பளிப்பு. இந்த படம் 1969 வெளிவந்துச்சு. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல PB ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் மாதுளம்பழத்துக்கு. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம், ரசிப்பவன் பெயர் காதலன், பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே. மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம், ரசிப்பவன் பெயர் காதலன், பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே. கன்னங்களில் மின்னும் திராட்சை பழம், வண்ணகிகள் சிந்தும் கோவை பழம், கண்ணிரண்டில் உள்ள ஆசை பழம், காதல் பழம், அது மாதுளம் பழம். மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம், ரசிப்பவன் பெயர் காதலன், பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே. மாதுளம் இரவில் நிலவு சிரிக்கும் போது 2 உயிர்கள் துடிக்க வேண்டும். இரவில் நிலவு சிரிக்கும் போது 2 உயிர்கள் துடிக்க வேண்டும். துடிக்கும் நெஞ்சம் மயங்க வேண்டும், தூங்கும் போது விடிய வேண்டும். மந்திரத்தில் உன்னை மயங்க வைத்தேன், மஞ்சள் முகம் கொஞ்சம் சிவக்க வைத்தாய், சங்கமத்தில் நான் விழுந்து விட்டேன், என்ன சுகம் நீ வழங்கி விட்டாய். மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம், ரசிப்பவன் பெயர் காதலன், பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே. மாதுளம். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க RJ தமிழ்.
கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல பிரபல ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 60s 70sல இவர் பீக்ல இருந்தாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஏன்னா அப்போதான் சிவாஜி கணேசன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள் இவங்க எல்லாரும் பீக்ல இருந்தாங்க. ஏன்னா அப்போ இவங்க நடிக்காத ஒரு படத்தை பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இவர் தனக்கான திறமையை யூஸ் பண்ணி, தனக்கான மேடையை யூஸ் பண்ணி எப்படி டாப்ல வந்தாரு அப்படின்னா இவருடைய முயற்சி மட்டுமே காரணம். சோ தன்னோட தனிப்பட்ட திறமையை யூஸ் பண்ணி பக்காவா நடிச்சு சான்ஸை பயன்படுத்தி அப்போ இவர் லீட்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கான கேரக்டர் அப்படி அமைஞ்சிருக்கும். இவருக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி ஒரு ரோல் வரும், இல்லைன்னா ஒரு ஆபீசரா வரணும், இல்லாட்டி ஒரு சிஐடி ஆபீசரா நடிக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆபீசரா நடிக்கணும், அந்த மாதிரி தான் கேரக்டர் இவருக்கு அமைஞ்சிருக்குமா. அப்படி இவர் வல்லவன் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் 1966ல வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிஐடி சங்கர் அப்படின்ற ஒரு படம், இந்த படம் 1970ல வெளிவந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு படத்துலையும் நடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் இவரை சவுத் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவரை ஃப்ரைடே ஸ்டார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, விச் மீன்ஸ் வெள்ளிக்கிழமையின் நாயகன் அப்படின்னு அர்த்தம். ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா இவருடைய படமா இருக்கட்டும், இல்ல குறும்படமா இருக்கட்டும், இல்லாட்டி இவருடைய நாடகத்துல நடிச்ச ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தவறாம ரிலீஸ் ஆயிருமா. அதனாலேயே இவருக்கு ஃப்ரைடே ஸ்டார் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இவர் ஹீரோவான ரோல், வில்லனான ரோல்ல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதை தாண்டி இவர் காமெடி ரோல் நிறைய பண்ணிருக்கிறாரு. அதுல சில பல படங்கள் தான் பட்டணத்தில் பூதம், 100க்கு 100, குழந்தையின் தெய்வமும். இந்த படங்கள்லாம் இவர் காமெடி ரோலையும் பிளே பண்ணியிருப்பாரு. அதுலயும் 100க்கு 100 அப்படின்ற ஒரு படம், இந்த படத்துல இவர் டீச்சர் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை லெஜெண்ட் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல இவர் டீச்சர் ரோல் பண்ணியிருப்பாராம். அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில அதிகமா ஜெய்சங்கர்னா யாரு அப்படின்றது தெரிய வந்துச்சு. இன்னும் நீங்க ஜெய்சங்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் குலமா குணமா. இந்த படம் 1971ல வெளிவந்துச்சு. KV மகாதேவன் அவர்களுடைய இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷிலாமா மற்றும் TM சௌந்தரராஜன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் சொர்க்கத்தில் மயங்கும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்டத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் அது பக்தியை போல இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்டத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் அது பக்தியை போல இருக்கும். பெரிய பெரியத்தான் கனவு, அது கனிய கனியத்தான் உறவு, புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. பெரிய பெரியத்தான் கனவு, அது கனிய கனியத்தான் உறவு, புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. கண்ணமா தங்க கிண்ணமா, கண்ணமா தங்க கிண்ணமா, என்னம்மா நாணம் என்னுமா, இல்லையே கால்கள் இன்னுமா, இல்லையே கால்கள் இன்னுமா. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்டத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் அது பக்தியை போல இருக்கும்.
முல்லையோ கொல்லையோ இல்லையோ இடையில்லையோ அள்ளவோ வாரிக்குள்ளவோ சொல்லவோ உரிமை அல்லவோ சொல்லவோ உரிமை அல்லவோ சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தி போலவும் இருக்கும் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தி போலவும் இருக்கும். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல பிரபல ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் நடிப்புல முத வெளிவந்த படம் தான் இரவும் பகலும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல ஹீரோவா பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு, அசேம் காமெடியனாவும் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் காமெடின்னு சொன்னே எனக்கு ஒரு லெஜெண்ட் ஞாபகம் வராரு. ஆமாங்க, அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்ட் நாகேஷ் அவர்கள். அவரெல்லாம் காமெடியில இப்போ எப்படி நம்ம விவேக் அவர்கள், வடிவேல் அவர்கள் இருக்காங்களோ அப்போ நாகேஷ் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய காமெடியே வேற லெவல்ல இருக்கும். சோ பட்டணத்தில் பூதம் படத்துல ஜெய்சங்கர் மற்றும் நாகேஷ் இவங்க ரெண்டு பேருடைய காம்போல அமைஞ்ச காமெடி வேற லெவல்ல இருக்கும். இதனாலேயே படம் ஹிட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வருஷங்கள் போக போக ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி புதுமுகம் தோன்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் விடல. அதுக்கப்புறமும் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் அவர்களுடைய காலத்துல இவர் வில்லனா ரோல் பிளே பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்பா கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல சில பல படங்கள் தான் முரட்டுக்காலை, அபூர்வ சகோதரர்கள் மற்றும் தளபதி. அதுக்கப்புறம் 1980 இருந்து 1999 இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஹீரோவா நடிக்கிற சான்ஸ் கிடைக்காட்டியும் அப்போ தமிழ் சினிமால அறிமுகமான ஆக்டர்ஸ் தான் ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், மோகன் அவர்கள், பிரபு அவர்கள், அர்ஜுன் அவர்கள். இவங்க எல்லார் கூடயும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரு. ஜெய்சங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மட்டுமே கிட்டத்தட்ட 15 படத்துல நடிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கமல்ஹாசன் இருக்காரு இல்லையா, அவரோட 9 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய செலிபிரிட்டிஸோட நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதுல ஒரு முக்கியமான செலிபிரிட்டி தான் நம்ம சத்யராஜ் அவர்கள். அவரு நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் நடிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் டைரக்டர்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, அங்க வேலை பார்க்குற சின்ன சின்ன பர்சன்ட்ட கூட அவர் குட் மார்னிங் சொல்லாம போக மாட்டாராம். அவரு சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவாராம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டி, நம்ம யாருக்காகவும் இறங்கி பேசக்கூடாது, யார்ட்டையும் ஈஸியா பழகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்ததே இல்லையா. ரொம்ப சகஜமா எல்லாருக்கூடையும் பழகுவாராம். நடிப்புல தனக்கு தெரிஞ்ச சில பல நுணுக்கங்கள், சில பல ரகசியம், எந்தெந்த இடத்துல எப்படி நடிக்கணும் அப்படின்ற சின்ன விஷயங்கள் எல்லாம் தன்னோட சக நடிகர்களோட ஷேர் பண்ணிப்பாராம். அந்த குணம் ஜெய்சங்கர் அவர்களிடம் மட்டுமே இருக்கு. அவரை பத்தி இப்ப நாங்களும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இன்னும் நீங்க ஜெய்சங்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ரமணா அவர்களுடைய இயக்கத்துல ஜெய்சங்கர் மற்றும் ஸ்ரீபிரியா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் குலக்கொழுந்து. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல வாணி ஜெயராம் மற்றும் மலேசியா வாசுதேவன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் அட என்னங்க இது. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அட என்னங்க இது, கை என்ன தொடுது, இருட்டில இது என்ன திருட்டுத்தனம். அட என்னங்க இது, கை என்ன தொடுது, அட என்னங்க இது, கை என்ன தொடுது, இருட்டில இது என்ன திருட்டுத்தனம். நானா தொடுறேன் அது தானா தொடுது, நானா தொடுறேன் அது தானா தொடுது.
இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம், இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம். அட என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். சிலுக்குது ஆத்தா, எனக்கென்ன லாபம் எட்டியிருந்தா. சிலைகளை பார்த்தா சிலுக்குது ஆத்தா, எனக்கென்ன லாபம் எட்டியிருந்தா. அட என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். முத்தம் சிந்தும் பெண்ணை பார், மோகம் பொங்கும் கண்ணை பார், அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும், அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும். என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம், இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். குறைஞ்சிடத்தானே இந்த நெருக்கம், இருவரை காக்கும் இளமையின் ஏக்கம், குறைஞ்சிடத்தானே இந்த நெருக்கம். அட என்னங்க இது கை என்ன தொடுது, இருட்டுல இது என்ன திருட்டுத்தனம். நானா தொடுதே அது தானா தொடுது, இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம், இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம். வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல பிரபல ஆக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜெய்சங்கர் அவர்கள் பல காம்படிஷனுக்கு இடையில சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட அட்வைஸ் கேட்டிருக்காராம். அவரு இல்ல நீ வராத, உன்னால முடியாது, ஏன்னா இப்போ சினிமாவை பல பிரபலங்கள் ஆண்டுட்டு இருக்காங்க, ஸோ நீ வந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு சொன்னதை மீறி இல்ல கண்டிப்பா என்னால முடியும், எனக்கான இடத்த நான் கண்டிப்பா தக்க வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னாராம். சொன்ன மாதிரி அவரும் சினிமாக்குள்ள நுழைஞ்சு சாதிச்சாரு. அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அரசியல இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழகத்தோட முதலமைச்சராகவும் ஆனார் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஜெய்சங்கர் அவர்களுக்கு அரசியல்ல போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சான்.
அப்போ அதே ஃப்ரெண்டுகிட்ட போய் அட்வைஸ் கேட்டிருக்காரு. அவரு இல்ல அரசியலுக்குலாம் போகாத, நீ நினைக்கிற மாதிரி சினிமா மாதிரி அரசியல் கிடையாது, ஸோ நீ அரசியலுக்குலாம் போக வேணாம் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணாரா. அதுக்கப்புறம் சரி வேணாம் அப்படின்னு தனக்குள்ள இருந்த அரசியல் ஆசைய அப்படியே கைவிட்டுட்டாரா. 1972 வெளிவந்த படம் தான் கனிமுத்து பாப்பா. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் இயக்கியிருப்பாரு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஜெய்சங்கர் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட நாங்க கூப்பிடும் போது நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன ஒரு பதில், இங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, படத்தோட கான்செப்டை மட்டும் யோசிங்க, படத்தை எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் எவ்வளவு நாள் வேணாலும் கண்டிப்பா நடிச்சு தருவேன், நீங்க எப்போ கேட்டாலும் நான் கண்டிப்பா கால் ஷீட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பதில எஸ்பி முத்துராமன் அவர்கள்ட்ட சொன்னாரா. படம் சக்சஸா வெளிவந்ததுக்கு காரணம் நம்ம ஜெய்சங்கர் அவர்களுடைய ஹெல்பிங் மைண்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முரட்டுக்காலை படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனா ஜெய்சங்கர் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அப்போ முத்துராமன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, 2க்கும் அதிகமான படங்கள்ல ஹீரோவா நடிச்சவரு எப்படிப்பா வில்லனா நடிப்பாரு, ஏன்னா சில பேர்லாம் யோசிப்பாங்க இல்லையா, நம்ம இத்தனை நாளா ஹீரோவா பண்ணிட்டோம், சோ மக்கள் மத்தியில ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட்டோம், நம்மள ஃபேவரட் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க, இப்போ போய் ஒரு அகைன்ஸ்ட் கேரக்டர்ல நடிச்சா, கெட்டவன் கேரக்டர்ல நடிச்சா மக்கள் நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்களே, நம்ம மேல உள்ள விருப்பம் குறைஞ்சிருமே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா. பட் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வில்லன் ரோல் பண்றதுலயும் விருப்பம் தான், அது ஒரு டிஃபரெண்டான சேலஞ்சிங் தானே, சோ நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு அப்பையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாராம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஜெய்சங்கர் அவர்கள் ஸ்போர்ட்டிவா எடுத்து தன்னோட கோ ஆர்டிஸ்டுக்கு ஹெல்பிங்கா இருந்திருக்காரு. இந்த ஒரு தன்மை நம்ம ஜெய்சங்கர் அவர்களுக்கு அதிகமாவே இருக்கு. சோ இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லாட்டியும் அவருடைய படங்கள் மூலமா நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜெய்சங்கர் அவர்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு. சோ இந்த ரேடியோ ஷோ மூலமா கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். சோ ஒன்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவரோட படத்தை போய் பாத்தீங்க அப்படின்னா சே என்னமா நடிச்சிருக்காருல அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. சோ ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய நல்லுதவி செஞ்சிருக்கிறாரு. எந்தவித ஒரு பப்ளிசிட்டியும் எதிர்பார்க்காம சமூகத்துக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பையன் இருக்காரு இல்லையா டாக்டர் விஜய் சங்கர், அவரு நம்ம ஜெய்சங்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வருஷம் 15 பேருக்கு இலவசமாவே கண் ஆபரேஷன் செய்வாரா. ஏன்னா அவருடைய அப்பா நிறைய நல்லுதவி செஞ்சிருக்காரு இல்லையா, அது விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவருடைய பையன் இந்த உதவியை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட லெஜெண்டான ஜெய்சங்கர் அவர்களை பத்தி இந்த டீ டைம் ரேடியோ ஷோல பேசினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம மூர்த்தி அவர்களுடைய இயக்கத்துல ஜெய்சங்கர், முத்துராமன் மற்றும் லக்ஷ்மி இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் கண்ணன் வருவான். இந்த படம் 1970 வெளிவந்துச்சு. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷீலாமா பாடின பாடல் தான் பூவினும் மெல்லிய பூங்கொடி. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க, ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய், டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.